Hi everyone. வில்லனாக சித்தரிக்கப்பட்டு இன்று இலங்கையின் ஹீரோவாக மாறியுள்ள அனுரகுமார திசாநாயக்க பலவிதமான தடைகளையும் தாண்டி தனது 24 வருட அரசியல் அனுபவத்தில் இன்று இலங்கையின் ஜனாதிபதியாகவும் தெரிவு செய்யப்படுகின்றார். பல்முனை போட்டிகள் காணப்பட்டாலும் அவை அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து இன்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்றார். கடந்த தேர்தலிலே 3% வாக்குகளை மாத்திரம் பெற்ற அனுரகுமார திசாநாயக்க இன்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் அளவு மிக பெரும் வளர்ச்சி கண்டுள்ளார். 76 வருடங்கள் காணப்பட்ட ஊழல் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணம் அனுரகுமார திசாநாயக்க இம்முறை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். ஆண்டு கலேவல பிரதேசத்திலே அனுரகுமார திசாநாயக்க பிறந்துள்ளார். 4 வருடங்கள் கடந்ததன் பின்னர் கெகிராவ பிரதேசத்திலே குடியேறிய அனுரகுமார திசாநாயக்க தமுத்தேகம காமினி வித்தியாலயத்திலே தொடர்கின்றார். தனது உயர்கல்வியை தமுத்தேகம மத்திய கல்லூரியில் தொடர்கின்றார். கல்வியிலே சிறந்து விளங்கிய அனுரகுமார திசாநாயக்க பல்கலைக்கழகத்திற்கும் தெரிவு செய்யப்படுகின்றார். தமுத்தேகம மத்திய கல்லூரியிலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான முதல் நபராகவும் அனுரகுமார திசாநாயக்க காணப்படுகின்றார். முதலாவதாக இவர் பேராதனிய பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அங்கே தனது கல்வியை தொடர முடியாத நிலையில் அதன் பின்னர் களனி பல்கலைக்கழகத்திலே தனது கல்வியை தொடர்ந்திருந்தார். களனி பல்கலைக்கழகத்திலே கல்வியை நிறைவு செய்த அனுரகுமார திசாநாயக்க பாடசாலை காலத்திலிருந்தே அரசியலில் ஆர்வம் கொண்டவராகவும் பேச்சாற்றல் மிக்கவராகவும் அனுரகுமார திசாநாயக்க காணப்பட்டார். 1997 ஆண்டு சோசலிச இளைஞர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராகவும் தெரிவு செய்யப்பட்டார். 1997 ஆண்டு ஜேபியின் மத்திய குழு உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டார். 1998 ஆண்டு அரசியலுக்குள்ளும் உள்வாங்கப்பட்டார். 1998 ஆண்டு மத்திய மாகாணத்திலே முதலமைச்சருக்கான வேட்பாளராகவும் ஜேபி சார்பாக நிறுத்தப்பட்டார். அதே போன்று 2000 ஆண்டு பாராளுமன்றத்திற்கும் தெரிவு செய்யப்பட்டார். பாராளுமன்றத்திற்கு தேசிய பட்டியலூடாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 2004 ஆண்டு குருநாகல் மாவட்டத்திலே போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க அதிலே வெற்றி பெற்று 2வது முறையாகவும் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு தொடர்ச்சியாக 2000 ஆண்டு முதல் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டதுடன் 2004 ஆண்டிலே அமைச்சராகவும் செயற்பட்டிருந்தார். இவ்வாறு தொடர்ச்சியாக ஜேபியின் மிக முக்கியமான உறுப்பினராக செயற்பட்டதுடன் 2014 ஆண்டு ஜேபியின் தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். என்றாலும் 2015 ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜேபி சார்பாக யாரும் போட்டியிடவில்லை. என்றாலும் அவர்களின் பிரச்சாரம் மஹிந்த ராஜபக்சவிற்கு யாரும் வாக்களிக்க கூடாது என்ற அடிப்படையில் இவர்களின் பிரச்சாரம் 2015 காணப்பட்டது. அதே போன்று 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே அனுரகுமார திசாநாயக்க போட்டியிட்டிருந்தார். என்றாலும் 2019 ஆண்டு மிகப்பெரிய ஆதரவு சமூக வலைத்தளங்களிலே காணப்பட்டது. அதே போன்று இவருடைய கூட்டங்களிலும் மக்கள் திரள் காணப்பட்டிருந்தது. என்றாலும் அவர்கள் பெற்ற வாக்கு வெறும் 3% வாக்குகள் மாத்திரமே பெறப்பட்டது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக 76 வருடங்களாக இலங்கையில் காணப்படும் ஊழல்களும் அரசியல்வாதிகள் செய்யும் ஊழல்களும் அரசியல்வாதிகள் மக்களுக்காக செயற்படாமல் தமது குடும்பங்களுக்காக மாத்திரம் செயற்படும் பொதுபோக்கான செயற்பாடுகள் இதனூடாகவே நாடு வங்குரோத்து நிலைக்கு அடைந்துள்ளது எனவும் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ததுடன் அரசியல்வாதிகளின் ஊழல்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருந்தனர். அதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி வீழ்ச்சியின் பின்னர் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டவர்களாக அனுரகுமார திசாநாயக்கவும் அவருடைய கட்சியும் காணப்படுகின்றது. இந்த நிலையிலே நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே அதிகளவான மக்கள் ஆதரவுடன் மிக பெரும் போட்டிகளுக்கு மத்தியிலும் மிக பெரும் வெற்றியை பெற்று இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெறுவதற்கான 100% வாய்ப்புகளை